moment generating function. The moment generating function of a random variable x about origin having the probability function f of x is given by moment generating function about origin பார்க்க போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் about ஆரிஜின் கேட்டாக்கா எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா தட் இஸ் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் about ஆரிஜின் இஸ் denoted by the symbol mx of t and it is defined by expectation of e power tx. ஸோ இதுக்கு முன்னாடி e of x பார்த்துருக்கோம், e of f of x பார்த்துருக்கோம். இங்கே f of xக்கு பதிலாக என்ன வந்துடுதுன்னு கேட்டினாக்கா e power tx வந்துடுது. சரிங்களா? மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டினியூஸ்க்கு எப்படி டிஃபைன் பண்ணோம், டிஸ்கிரிட் எப்படி டிஃபைன் பண்ணோம். ஸோ டிஸ்கிரிட்னாக்கா சம்மேஷன், கண்டினியூஸ்னாக்கா இன்டகிரேஷனுங்களா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுவோம். டிஸ்கிரிட்டாக இருந்தாக்கா, கண்டினியூஸாக இருந்தனாக்கா இன்டகிரல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடுவோங்களா. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே இ பவர் டிஎக்ஸ் போட்டுக்கணும். ஸோ இ ஆஃப் இ பவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் in case of continuous distribution, and expectation of e power tx equal to summation e power tx into f of x in case of discrete random variable. இப்போ இதில் அந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னாக்கா சம்மேஷன் r equal to 0 to infinity t power r by r factorial into mu r dash அப்படின்னு வந்திருக்கும். இங்கே mu r dashங்கிறது rth moment about origin, that is expectation of x power r. அப்போ இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது இ பவர் டிஎக்ஸ் இ பவர் எக்ஸ்க்கான அந்த நம்ம ரிசல்ட் தெரியும், இ பவர் எக்ஸ்க்கான மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தெரியும். அந்த மெக்லாரன் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ஸை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட் தான் ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாங்களா. ஸோ அதான் அந்த ரிசல்ட். The coefficient of t power r by r factorial in moment generating function gives rth moment about origin. Since moment generating function generates moments, அப்போ moment generating functionலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா moments எல்லாம் கிடைக்கிறது. ஸோ இட் இஸ் known as moment generating. ஏன் அதை moment generating function சொல்கிறோம்னாக்கா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுனாக்கா moments எல்லாமே கிடைச்சிருது. ஸோ mu r dash இப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மியூ ஒன் டேஸ் கேட்குறாங்க, மியூ டூ டேஸ் கேட்குறாங்க, மியூ த்ரீ டேஸ் கேட்குறாங்கனாக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா மியூ ஒன் டேஸ் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டீக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுவோம்னாக்கா மியூ ஒன் டேஸ் கிடச்சிரும். சரி, ஓகே. மியூ டூ டேஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணால் போதும். ஸோ மியூ ஆர் டேஸ் இஸ் ஈக்குவல் டு டி பவர் ஆர் பை டிடி பவர் ஆர் ஆஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டி when t is equal to 0. Differentiate பண்ணிட்டு t-க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணிடணும். That's all. The moment generating function of x about x is equal to a. First define பண்ணது moment generating function about origin. அதே moment generating function about x is equal to a அப்படின்னாக்கா அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா mx minus a of t. ஸோ mx of t ன்னு சொன்னோம். இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக x minus a. ஸோ ரீப்ளேஸ் x by x minus a in moment generating function about origin. அவ்வளோதான். moment generating function about originல எக்ஸுக்கு பதிலாக x minus a போட்டுருங்க. ஸோ அதான் moment generating function about x equal to a. And it is nothing but the expectation of e power tx ன்னு மட்டும் சொல்லியிருப்போம். x இருக்க வேண்டிய இடத்துல x minus a போட்டணும். e power t of x minus a and that is equal to summation r equal to 0 to infinity t power r by r factorial mu r dash. இங்கே mu r dash அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா rth moment about x equal to a வை குறிக்குது. Here mu r dash is equal to e of x minus a the whole power r. The rth moment about the point x is equal to a. அப்போ இதே வந்து நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் about the point x is equal to x bar அப்படின்னாக்கா இங்கே என்ன வரும்னு கேட்டினாக்கா மியூ ஆர் டேஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னென்ன வந்திருக்கும், மியூ ஆர்னு வரும். ஏன்னா மியூ ஆர் டேஸுங்கிறது என்னென்னு சொல்லுவேன், இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு சொல்லுவேன். அப்போ இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது சென்ட்ரல் மொமெண்ட் தானே, அது மியூ ஆரை கொடுக்கும். தட்ஸ் ஆல். A random variable x may have no moments although its moment generating function exists. ஸோ ரேண்டம் வேரியபிளுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகி மொமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். A random variable x, இது வந்து limitations of moment generating function. A random variable x can have moment generating function and some moments yet the moment generating function does not generate the moments. So moment generating function இருந்து அது வந்து
என்ன ஆகும்னாக்கா மொமெண்ட்டை ஜெனரேட் பண்ணாமல் இருக்கலாம். அதான் அடுத்த லிமிடேஷன். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கேன் ஹேவ் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் சம் ஆர் ஆல் மொமெண்ட்ஸ் எட் த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஜெனரேட் தி மொமெண்ட்ஸ். ஆனால் ஒரு சில மொமெண்ட்ஸையோ ஒரு டோட்டல் எல்லா மொமெண்ட்ஸையுமே ஜெனரேட் பண்ணாமலும் இருக்கலாம். A random variable x can have all or some moments, but moment generating function does not exist except perhaps at one point. அப்போ what are the limitations of the moment generating function? என்ன limitation? First one என்ன? Random variable x may have no moments. Moment generating function exist ஆகி moments இல்லாமல் இருக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன? Can have moment generating function. மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்து அது சில மொமெண்ட்ஸையோ ஆர் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கேன் ஹேவ் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் சம் மொமெண்ட்ஸ் ஆர் ஆல் மொமெண்ட்ஸ் எட் த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஜெனரேட் தி மொமெண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணாமல் இருக்கலாம். அடுத்து ஃபைனலாக ரேண்டம் வேரியபிள் கேன் ஹேவ் ஆல் ஆர் சம் மொமெண்ட்ஸ் பட் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மொமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது அப்படின்னும் இருக்கலாம் லிமிடேஷன்ஸ். ஓகே, இதால் அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? m of mcx of t is equal to mx of ct. mcx of t is equal to mx of t. மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் cx அவ்வளோதான். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் cx is equal to மொமெண்ட் ஜெனரேட் mx of ct. The moment generating function of the sum of the number of the independent random variable is equal to the product of their respective moment generating function. So independent random variable, so sum of independent random variable க்கு moment generating function கண்டுபிடிக்கிறோம். So x1ங்கிறது ஒரு random variable, x2ங்கிறது random variable, ஸோ ஒன் எக்ஸ்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிளாக இருந்து அதனுடைய சம்மேஷனுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இண்டிவிஜுவல் ரேண்டம் வேரியபிளோட மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ mx1 of t into mx2 of t and so on into mxn of t. Effect of change of origin and change of scale. ஸோ இப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ u is equal to x minus a by h அப்படின்னு டிஃபைன் பண்ணோம்னாக்கா mu of t எப்படி வரும் அப்படின்னாக்கா இது நான் டெரிவேஷனே பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் இது ரிசல்ட், இதான் ரிசல்ட்டு. இது எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, முக்கியமான ரிசல்ட்டு. நீங்கள் ரிசல்ட்டாக மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி தான். u is equal to x minus a by hனாக்கா mu of t எப்படி வரும் மனப்பாடம் பண்ணிட்டாலும் சரி தான். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடச்சி போயிடும். mx of tனாக்கா e of x எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txன்னு சொல்லியிருக்கோம். அப்போ mu of tனாக்கா e of e power tன்னு வரும். u என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? x minus a by hன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ x minus a by h உள்ள t-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க இந்த ஸ்டெப் முடியாந்துடும். இதில் அப்புறம் பவரில் மைனஸ் இருந்துச்சுனாக்கா பவரை பேஸ் ஈக்குவல் பவர் மைனஸில் இருக்குது. அப்போ தனித்தனியாக பிரித்து போட்டுடலாம். பிரித்து போட்டினாக்கா e power minus ATH அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுல வெளில தூக்கி போட்டுடலாம். வெளில தூக்கி போட்டிங்கனாக்கா இந்த ஃபார்மெட்டில் முடியாந்துருது. ஸோ e of எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx by hனாக்கா டீயோட கோஎஃபிஷியன்ட் x by hங்களா, சாரி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் t by hங்களா, அப்போ எப்படி எழுதிக்கலாம்? mx of t by h. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் u is equal to x minus a by h எப்படி எழுதிக்கலாம்னாக்கா e my expectation e power minus at by h mx of t by h அப்படின்னு ஈஸியாக நம்ம டெரிவ் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். ஞாபகம் மெமரி பண்ண முடியலனாக்கா ஈஸியாக அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம மெமரி பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வந்துக்கலாம். இதே e of x minus a by h, a இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னாக்கா மீன் போட்டுக்கிறேன், h இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிறோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டுக்கிறேன். அப்போ அந்த ரிசல்ட் எப்படி வரும்? If z equal to x minus e of x by sigma x, or it can be written as if z equal to x minus mu by sigma, then mz of t is equal to ஏற்கனவே உள்ள ரிசல்ட்டில் ஏ இருந்த இடத்துல என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்? மியூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஹச் இருந்த இடத்துல சிக்மாவை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ mz of t is equal to e power minus mu t by sigma into mx of t by sigma. நோட் e of z. இதில் இந்த மாதிரி வேரியபிளை டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா z equal to x minus e of x by sigma டிஃபைன் பண்ணணும்னாக்கா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 0 வரும், வேரியன்ஸ் 1 வரும். இதெல்லாம் நார்மல் வேரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் 2ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ e of z equal to 0, வேரியன்ஸ் of z equal to 1. z is called standard variate. மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் வேரியேட் ஆர் 0 and 1 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ தான் நம்ம பார்த்து வச்சுருக்கோம்.
E of z நாக்கா mean of the standard variate, variance of z நாக்கா variance of the standard variate. So the moment generating function of a distribution, if it is exist uniquely, determines the distribution. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாக்கா, அதுலேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, ஒரே ஒரு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனாக்கா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். அதான் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் யூனிக்லி டிட்டர்மைன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். Cumulants. Cumulants generating function is denoted by the symbol k of t, and it is defined by kx of t is equal to logarithm of natural logarithm of moment generating function. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நேச்சுரல் லாகரிதம் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா அதான் குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்படி அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு லாக் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கிடைக்குனாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வரும். அதில் டீயோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னென்னு சொன்னோம்னாக்கா K1 சொல்கிறோம். T² by 2 ஃபேக்டோரியல் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா K2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ K1ங்கிறது ஃபஸ்ட்டு குமுலன்ட், K2ங்கிறது செகண்ட் குமுலன்ட். ஸோ Kx of t is of the form K1 into t plus K2 into T² by 2 factorial plus and so on Kr into T power r by r factorial plus and so on, that is equal to logarithm of moment generating function. ஸோ இதை கம்பேர் பண்ணுறோம், லாகரிதம் ஆஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா Kr is nothing but the coefficient of T power r by r factorial in Kx of t, and it is called the rth cumulant. Kr அப்படிங்கிறது rth cumulant. இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது K1 அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K1 equal to mu1 dash அப்படின்னு வரும். ஸோ K1 equal to mu1 dash, K2 is equal to mu2, K3 is equal to mu3, and K4 is equal to mu4 minus 3 mu2 square. இதில் நம்ம K2 mu2 ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த mu2 இருக்கிற இடத்துல நம்ம என்ன கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், K2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ரிலேஷன் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா K4 equal to mu4 minus 3 K2 ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம். ஸோ அப்போ ஃபோர்த் மொமெண்ட் அபவுட் மீனை வந்து குமுலன்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும்னாக்கா இந்த ஒரு ஃபார்முலாவை சொல்லிக்கலாம். ஸோ mu4 is equal to K4 plus 3 K2 ஸ்கொயர். தென் rth cumulant is equal to d power r by dt power r into Kx of t when t is equal to 0. அடுத்து இந்த குமுலண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். The rth cumulant of the sum of the independent random variable is equal to the sum of the rth cumulant of the individual variables. ஸோ இதுதான் இங்கே மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் குமுலண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? குமுலண்ட்டில் இங்கே சம் வரப்போ ரைட் சைடு ப்ராடக்ட்டில் வரும். மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் குமுலண்ட்டில் இங்கே சம் ஆஃப் an independent வேரியபிளுக்கு ரைட் சைடு வந்து சம் ஆஃப் தி குமுலன்ட்ஸ் அப்படின்னு வருது. சரிங்களா? சம் ஆஃப் தி rth cumulant அப்படின்னு வருது. ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சு படிச்சுக்கிங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். ஸோ யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹெச் அப்படின்னு போட்டுட்டோம்னாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ஈஸியாக மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஒன்ஸ் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் யூக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு லாக் எடுத்தோம்னா அதான் குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ லாக் எடுத்தோம்னா என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் ஏடி பை ஹெச் ப்ளஸ் cumulant generative function of x of t by h. So kx of t by h. So in the e power minus at by h into moment generative function of t by h க்கு log எடுத்தோம்னாக்கா log of product equal to sum வந்துருங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்துல அப்படியே வந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம லாக் எடுக்கும் பொழுது சம்மேஷனில் அப்படியே வந்துடும். லாக் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாக் ஆஃப் செகண்ட் டேர்ம்னு வரும். லாக் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறப்ப இயும் லாகும் கேன்சல் ஆகி மைனஸ் ஏடி பை ஹெச்னு அப்படி வந்துடும். லாக் ஆஃப் செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு லாக் எடுத்தோம்னாக்கா குமுலன்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்துட போகுது. ஸோ அதான் கேஎக்ஸ் ஆஃப் டி பை ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் படிச்சிட்டோம்னாக்கா குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ, அவ்வளோதான் சொல்லலாம். ஜஸ்ட் இந்த ரிலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சோம்னாக்கா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ லெட் kr dash and kr be the rth cumulants of u and x respectively. ஸோ kr dash-ங்கிறது u மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ பை ஹெச்சோட குமுலண்ட், கேஆருங்கிறது எக்ஸோட குமுலண்ட். அப்போ கேஆருக்கும் கேஆர் டேஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா K1 dash எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா K1 மைனஸ் ஏ பை ஹெச் அப்படின்னு வரும். ரிமைனிங் செகண்ட் குமுலண்ட் K2 தேர்டு குமுலண்ட்லாம் எப்படி வந்துன்னு கேட்டிங்கனாக்கா கேஆர் டேஸ் ஈக்குவல் டு கேஆர் பை ஹெச் பவர் ஆர் when r is equal to 2, 3, 4 and so on etc.
let the random variable x assumes the values r with the probability law p of x equal to q power r minus 1 into p, r equal to 1 to 3 and so on. Find the moment generative function of x and hence find its mean and variance. So p of x கொடுத்திருக்கேன், moment generative function கேட்டிருக்கோம். moment generative functionக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது டிஸ்கிரீட் தான். r equal to 1 2 3 4 இருக்கிறதுனால இது டிஸ்கிரீட்டுங்கிறதுனால moment generative function ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx அப்படின்னாக்கா சம்மேஷன் e power tx இன்ட்டு p of x. சரிங்களா? அப்ப இங்க x அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா இங்க என்னன்னு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா rன்னு இருக்குது. அதனால நம்ம என்ன எழுத போறோம்? சம்மேஷன் r equal to 1 to infinity e power tr இன்ட்டு p of x equal to r அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம்? q power r minus 1 into p அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுல p கியூப் p by q வெளில எடுத்தோம்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதிக்கலாம்னாக்கா சம்மேஷன் p by q எழுதிட்டு சம்மேஷன் r equal to 1 to infinity q into e power t whole power r எழுதிக்கலாம். q power r minus 1 q power r minus 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா q power into q power minus q power r அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? அப்படி டினாமினேட்டர்ல q வந்துரும். p வெளில எடுத்தாச்சு. அப்ப e power tr into q power r நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டாக்கா q e power t எழுதிக்கலாம். அதான் அந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் q e power t அப்படியே ஒரு டேர்ம் அப்படியே வெளில எடுத்து இங்க பவரை உள்ள குறைச்சிக்கலாம். பவரை குறைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது எந்த ஃபார்மெட்ல வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 plus x plus x ஸ்கொயர் plus x cube on so on அப்படின்னு எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா minus 1 அப்படின்னு எழுதிடலாம். q e power t plus q e power t plus q e நமக்கு t whole power 3 அப்படின்னு 1 minus q e power whole power minus 1 அப்படின்னு எழுதிடலாம். அப்படின்னா p power t இருக்கும். ஸோ இந்த given ஃபங்க்ஷனுக்கு moment generative function என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா mx of t is equal to p into e power t the whole divided by 1 minus q e power t. ஸோ இது 1 மார்க்ல கேட்கலாம். இது ரிசல்ட் அவசியம் இல்லை. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு வித்தின் எ மினிட்குள்ள கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளால ரிசல்ட் கொண்டு வர முடியும். இந்த மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா p e power t by 1 minus q e power t the whole square. செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன வருதுன்னு பார்த்தோம்னாக்கா p e power t into 1 plus q e power t the whole divided by 1 minus q e power t the whole power 3. டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ μ1 டேஷ் அப்படிங்கிறது μ1 டேஷ் வேணும்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா m டேஷில் வந்து t ஈக்குவல் டு 0 m டேஷ் ஆஃப் t அப்படிங்கிறதுல t இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போனீங்கன்னாக்கா அதான் மொமெண்ட் μ1 டேஷ் அபவுட் ஆரிஜின். அப்போ m டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த m டேஷில் t இருக்கிற இடத்துல 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா μ1 டேஷ் கிடச்சிரும். ஸோ அதேமாரி μ2 டேஷ் கண்டுபிடிக்கணும் வேணும்னாக்கா அது செகண்ட் டெரிவேட்டிவ் அட் 0ங்களா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் டெரிவேட்டிவ் அட் 0ல் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி 0 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு μ2 டேஷ் மொமெண்ட் அபவுட் செகண்ட் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின் கிடச்சிரும். ஸோ t இருக்கிற இடத்துல இங்கே 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 1 + q by p ஸ்கொயர் அப்படி வந்துடுது. ஸோ மீன் ஃபார்முலா μ1 டேஷ், ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு 1 by p. வேரியன்ஸ் ஃபார்முலா μ2 டேஷ் மைனஸ் μ1 டேஷ் ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துன்னு கேட்டிங்கனாக்கா q by p ஸ்கொயர். அடுத்த ஃபங்க்ஷன் find the moment generating function of the random variable whose moments are mu r dash equal to r plus 1 factorial into 2 to the power r. ஸோ ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்லாம் கொடுத்துருக்காங்க, மியூ ஆர் டேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ μ1 டேஸ் μ2 டேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது சம்மேஷன் r equal to 0 to infinity t power r by r factorial into mu r dash அப்படின்னு சொல்லியிருக்கோம். t power r by r factorial கோஎஃபிஷியன்ஸ் தான் ஆர்த் மொமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா. ஸோ இப்போ mx of t இந்த மாதிரி எழுதிடலாம். mu r dash என்னன்னு கொடுத்துருக்காங்க, அந்த mu r dash கொண்டு போய் இந்த இடத்துல போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா அந்த மாதிரி ஒடியாந்துரும். ஸோ இப்போ இதில் இந்த 2 power t power r 2 power r இருக்கு. அப்போ ரெண்டுத்துலேயே சேர்த்து எழுதணும்னாக்கா 2t whole power r அப்படின்னு எழுதிக்கலாம். r plus 1 ஃபேக்டோரியல் r plus 1 into r ஃபேக்டோரியல் எழுதணும்னாக்கா r ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் r equal to 1 2 3 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இது நமக்கு என்ன ஃபார்மெட்டில் வந்துருன்னு கேட்டிங்கனாக்கா 1 plus 2x plus 3x ஸ்கொயர் plus 4x cube ஆன் ஸோ வந்துடும். கேட்டிங்கனாக்கா 1 minus x whole power minus 1 minus x whole power minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 1 plus 2x 3x square plus 4x cube அப்படின்னாக்கா இங்கே நமக்கு x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2t இருக்குது. அப்போ 1 minus 2t whole power minus 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இட் இஸ் தி
மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பாராமீட்டர் 2 பாராமீட்டர்ங்கிறது இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறாங்க சரிங்களா. 1 - 2t ஹோல் பவர் -2 அப்படிங்கிறது எதோட மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 உள்ள டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 உள்ள கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் இது. If mu r dash is the rth moment about origin, then mu r dash is equal to summation j varies from 1 to r minus 1 c j minus 1. இது வந்து NCR கான்செப்ட் தான் சரிங்களா. r minus 1 c j minus 1 into mu dash of r minus j into kj, where kj is the jth cumulant. kjங்கிறது இங்க jth cumulant. அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுங்களா. அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் மொமெண்ட்ஸ் இருக்காது, மொமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில லிமிடேஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக்கா அந்த இடத்துல ஐ சேர்த்துட்டுனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு பை டினோட்டட் பை பை எக்ஸ் ஆஃப் டி அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் expectation of e power itx. If it is discrete random variable, then it is nothing but the summation x into e power itx f of x, where f of x is the probability mass function. If given function is the probability density function, that is continuous random variable, then expectation is integral minus infinity to plus infinity e power itx f of x dx for a continuous case. இது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாக்கா, if capital F of x is the distribution function of a continuous random variable அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் தான் நமக்கு வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால பை எக்ஸ் ஆஃப் டி எப்படி எழுதிக்கலாம்னாக்கா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இ பவர் ஐடிஎக்ஸ் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி வந்துடும். தட்ஸ் ஆல். அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட மாடுலஸ் வேல்யூ வந்து எப்போதுமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 தான் வரும். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நமக்கு நிறையா ரிசல்ட்ஸ் இருக்குது சரிங்களா. ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் இருக்குது. எல்லா ரிசல்ட்ஸையும் எழுதியிருக்கோம், கோத்ரூ பண்ணிக்கங்க. பை எக்ஸ் ஆஃப் டி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் characteristic functions limitations கிடையாது. So pi x of t always exists, but in some case moment generative function does not exist. Mu r dash is equal to இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் வந்து எப்படி நம்ம ஆர்த் மொமெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடி பவர் ஆர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐடி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல், அதுதான் மியூ ஆர் டேஸ். ஐடி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியலுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதான் மியூ ஆர் டேஸ். இதில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் டி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட் தான் ஆர்த் மொமெண்ட். இதில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் ஐடி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டர்களுடைய கோஎஃபிஷியன்ட் தாங்க மியூ ஆர் டேஸ். ஸோ பை எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to infinity ஐடி பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு மியூ ஆர் டேஸ். பை எக்ஸ் ஆஃப் டி ஆல்வேஸ் பை எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஆல்சோ ஜெனரேட் மொமெண்ட்ஸ். குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் kx ஆஃப் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை எக்ஸ் ஆஃப் டி. இந்த குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனை கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னாக்கா லாகிரிதம் ஆஃப் pi x of t. The cumulant generative function is nothing but the logarithm of characteristic function, that is equal to summation I varies from 1 to infinity I t power r by r factorial into kr, where kr is the coefficient of I t power r by r factorial in the cumulant generative function. Characteristic functions uniquely determines the distribution. Characteristic function கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு கரஸ்பாண்டிங்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் அது என்னென்ன கேரக்டர்லாம் வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அந்த ரிசல்ட்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பை ஆஃப் 0 வேல்யூ 1 வரணும். பை ஆஃப் டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் பை ஆஃப் டி இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர். பை ஆஃப் டி இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இன் டி. பை எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் பார். If the distribution function of the random variable x is symmetrical about 0, then pi x of t is real valued and even function of t. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரேண்டம் வேரியபிள் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் 0வா இருந்துச்சுனாக்கா பை எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டாக்கா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். அட் த சேம் அப்புறம் ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். தட்ஸ் ஆல். மியூ ஆர் டேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹோல் பவர் ஆர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டோ பவர் ஆர் பை டோ டி பவர் ஆர் ஆஃப் பை ஆஃப் டி வென் டி இஸ் ஈக்குவல் டு 0. Pi cx of t is equal to pi x of ct. If x1, x2 and so on xn are independent random variable, then moment generative ஃபங்க்ஷனுக்கு என்ன ரிசல்ட் படிச்சோமோ அதே ரிசல்ட் அப்படியே இங்கே என்னத்துக்கு வந்துருச்சுன்னு கேட்டிங்கனாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு.
ஸோ இந்த ரிசல்ட் வந்து கான்வர்ஸுக்கு பொருந்துமானாக்கா கான்வர்ஸ் பொருந்தாது. இண்டிபெண்டன்ட்டா இருந்ததுனாக்கா இந்த ரிசல்ட் பொருந்தும். இந்த ரிசல்ட் இருந்துச்சுனாக்கா அந்த n ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ. எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் ஸ்கேல். Change of origin and scale. So if u is equal to x minus a by h, then pi u of t is equal to e power minus iat by h into pi x of t by h. ஏற்கனவே மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி யூக்கு பதிலாக இசட் கொடுக்குறோம். இப்போ இசட்னா என்ன வந்துட்டுன்னு கேட்டினாக்கா ஏ இருக்கிற இடத்துல மீன் போட்டுக்கணும், ஹச் இருக்கிற இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவிஷன் போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பை இசட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஐ மியூ டி பை சிக்மா இன்ட்டு பை எக்ஸ் ஆஃப் டி பை சிக்மா. சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் பை ஆஃப் டி டு பி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். பை ஆஃப் டி அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பை ஆஃப் 0 வரணும், பை ஆஃப் டி மைனஸ் பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் மைனஸ் டி, phi of t is continuous, phi of t is convex for t greater than or equal to 0, limit t tends to infinity, phi of t is equal to 0. For a distribution, the cumulants are given by kr equal to n into r minus 1 factorial n greater than 0. Find the characteristic function. Cumulants கொடுத்துட்டாங்க. Cumulants கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கனாக்கா characteristic function கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. குமுலன் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? kx of t is equal to summation r equal to 1 to infinity it power r by r factorial into kr. ஸோ அதை எழுதி கிவன் டேட்டா வந்து கேஆரை வந்து போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கே ஆஃப் டி ஒடியாந்துருது சரிங்களா. அந்த அதுக்கப்புறம் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வந்திருக்கு? இந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இருக்கு. இது என்ன மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது சரிங்களா. என்ன கேட்டீங்கன்னாக்கா ஐடி இருக்குது. அப்போ இதை எழுதிக்கலாம் மைனஸ் லாக் ஆஃப் 1 மைனஸ் ஐடி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த முன்னாடி நமக்கு என்ன சேர்ந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என் சேர்ந்துருக்குது. அப்போ என்ன வந்து பவரில் கொண்டு போகணும். என் இன்ட்டு மைனஸ்னாக்கா மைனஸ் என் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் என்ன பவர் ரூல் யூஸ் பண்ணி பவர் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குமுலன் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கேஎக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. சரி ஓகே. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கும் குமுலண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லியிருந்தோம்? ஸோ கேஎக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லாகிரதம் ஆஃப் பை ஆஃப் டி அப்படின்னு சொல்லிக்கோங்களா. அப்போ கேஎக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை கொண்டு போய் நீங்கள் கேஎக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக லாகிரதம் ஆஃப் 1 மைனஸ் ஐடி ஹோல் 4 மைனஸ் என் அப்ளை பண்ணோம்னாக்கா லாகிரதம் போத் சைடு காமனாக இருக்கிறனால பை ஆஃப் டி வேல்யூ என்ன வந்துன்னு கேட்டிங்கனாக்கா 1 மைனஸ் ஐடி ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னு முடியாதுரும். தட்ஸ் ஆல். ஸோ இஃப் மியூ ஆர் டேஸ் இஸ் ஈக்குவல் டு gamma v plus r by gamma of v, then the corresponding characteristic function is 1 minus it the whole power minus v. Examine if the following functions represents the characteristic function of the some random variable x, justify your answer. இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குனாக்கா அதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து அதுக்கான கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னாக்கா தட்ஸ் ஆல். இப்போ இந்த கொஷின்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டனாக்கா இப்போ இதில் ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்தாக்கா உங்களுக்கு அதை செக் பண்ண தெரியணும். இப்போ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக்கா அது என்னென்ன கேரக்டர் வச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதை செக் பண்ணணும். அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இல்லைனாக்கா அது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன் வந்து நான் பை ஆஃப் டின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ பை ஆஃப் டி என்ன 2/5 இ பவர் ஐடி ப்ளஸ் 1. நான் பை ஆஃப் 0 அப்ளை பண்ணுறேன். பை ஆஃப் 0 அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 1 + 2/5 வருது. 1 + 2/5 வந்து 1 விட பெருசு. அப்போ பை ஆஃப் 0 வந்து எனக்கு என்ன வரல? 1 வரல. கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக பை ஆஃப் 0 வேல்யூ 1 வரணும். ஸோ பை ஆஃப் டி இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் இ பவர் ஐஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நான் வந்து இந்த மாரி ஃபில் பண்ணி எழுதிக்கலாம். 0 அப்ளை பண்ணோம்னாக்கா எனக்கு வந்து பை ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆயிடுது. அதுக்கப்புறம் மாடுலஸ் எடுத்து பார்த்தோம்னாக்கா என்ன வரணும்? எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரணும். ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா இ பவர் ஐஏடி இன்ட்டு இ பவர் டி ஸ்கொயர். இ பவர் ஐஏடியோட வேல்யூ 1. காரணம் என்னன்னு கேட்டினாக்கா போலார் ஃபார்மில் மாற்றோம்னாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு வரப்போகுது. அதோட வேல்யூ மாடுலஸ் வேல்யூ. இ பவர் டி ஸ்கொயரோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1 விட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும் சரிங்களா. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பை ஆஃப் டியோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1 விட பெருசாக போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா phi of t is not characteristic function. So இந்த இடத்துல வந்து modulus of pi of t modulus of therefore modulus of pi of t
is greater than 1, therefore phi of t is not a characteristic function. அடுத்து phi of t is equal to 1 minus 1 by t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. phi of minus t கண்டுபிடிச்சிரும். phi of minus t நாக்கா 1 by 1 plus t வருது. phi of t bar போட்டோம்னாக்கா இமேஜினரி பார்ட் வந்தால் தான் பாருக்கு மீனிங், ஒரு ரியல் பார்ட் மட்டும் இருக்குனாக்கா இயர் பார்ட்டுக்கு காஞ்சிக்கிட்டு எடுத்தோம்னா அதே தான் வரப்போகுது. ஸோ பை ஆஃப் டி பார் வந்து 1 by 1 minus டி தான் வருது. இப்போ பை ஆஃப் டி பாரும் பை ஆஃப் மைனஸ் டியும் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது. பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 minus ஐடி. மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா எனக்கு என்ன வருதுனாக்கா ரூட் ஆஃப் 1 plus டி ஸ்கொயர் வருது. ஸோ ரூட் ஆஃப் 1 plus சம்திங்னாலே ரூட் எடுத்தோம்னாக்கா 1ஓட பெருசாக தான் வரும். ஸோ மாடுலஸ் வேல்யூ கிரேட்டர் than 1 ஆயிடுச்சு. அப்போ இது என்ன வரதுக்கு வாய்ப்பு இல்லை? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? தாராளமாக இதில் 1 மார்க்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐஏடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்க முடியுமானாக்கா பை ஆஃப் 0 செக் பண்ணுறேன், 1 வந்துருச்சு. மாடுலஸ் வேல்யூ போட்டு பார்க்குறேன், அதுக்கும் 1 வந்துருச்சு. காஞ்சிகேட் எடுத்து பார்க்குறேன், அது பை ஆஃப் மைனஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த எல்லா கண்டிஷனும் ஓகே பண்ணிடுச்சு. சரி, அப்போ அது எந்த டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டினாக்கா இட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கேட்டாக்கா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏனாக்கா ஒரே ஒரு வேல்யூ தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறப்ப பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ வந்து 1, மற்ற எல்லா எக்ஸ் வேல்யூஸ்க்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். அதான் டீஜெனரேட் ப்ராபபிலிட்டி டீஜெனரேட் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐஏடி அப்படிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவோம்? பை ஆஃப் டிக்கு ஃபார்முலா என்ன? phi of t is equal to summation phi of t is equal to expectation of e power itx அப்படின்னு சொல்லுவோம். இப்போ e power itxனாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா expectation summation e power itx into e of x அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஒரே ஒரு x அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்குனாக்கா ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. அப்போ சம்மேஷனில் ஒரு வேல்யூ மட்டும் தான் வரும். ஸோ e power i x equal to a e power x is equal to xi e power itx p of x equal to a ன்னு வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக xi அப்படின்னு போட்டுக்கங்க. x is equal to a ன்னு அப்ளை பண்ணோம்னாக்கா e power ita அப்படின்னு வரும். p of x is equal to a வேல்யூ வந்து 1. வேற டேர்ம் கிடையாது, ஒரே ஒரு டேர்ம் தான். ஸோ இப்போ e power ita அப்படின்னு வந்துருச்சு. ஸோ phi of t is equal to e power iat அப்படிங்கிறது இந்த டீஜெனரேட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ரைட். phi of t is equal to cos at கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இல்லைன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கண்டிஷன்ஸ்லாம் பார்க்குறோம். பை ஆஃப் 0 வேல்யூ 1 வந்துருச்சு. பை மாடுலஸ் ஆஃப் பை ஆஃப் டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. காஞ்சிகேட் எடுக்கிறோம், அது பை ஆஃப் மைனஸ் டிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அப்படின்னாக்கா எந்த டிஸ்ட்ரிபியூஷனோட இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்கள். பை ஆஃப் டி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் இ பவர் ஐடிஎக்ஸ் ஐடிஎக்ஸ் சரிங்களா? வேல்யூ தான், ஒரு வேல்யூ வந்து மைனஸ் ஏ. ரைட், ஓகே. அப்போ இ பவர் ஐடிஏ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா ஆன்சர் வந்து 1/2 ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா இங்கே என்ன வந்துடும்? இ பவர் மைனஸ் ஐடிஏ இன்ட்டு அதோட ப்ராபபிலிட்டி அதுவும் 1/2 தான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா இ பவர் ஐடிஏ ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐஏ ஹோல் பை 2 அப்படின்னு வருது. ஸோ அப்போ பை ஆஃப் டிங்கிறது நமக்கு யாருன்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதேமாதிரி பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் இ பவர் ஐடி அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னாக்கா அது கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது எந்த டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும்னாக்கா எக்ஸ் வேல்யூ 1 0னும் அதோட ப்ராபபிலிட்டிஸ் வேல்யூ 1/2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து இது கண்டிப்பாக அந்த பை ஆஃப் டிங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். சில ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் முடியுது. If pi x of t is the characteristic function of a random variable x, then its reciprocal 1 by pi x of t is also characteristic function if and only if x belongs to degenerate family of distribution. So, given function வந்து characteristic function இருக்கு, அதோட reciprocal function characteristic function இருக்கணும்னாக்கா இந்த random variable வந்து degenerate distributions இருக்கணும். If f1 of x and f2 of x are the probability density function of the two distribution, then f of x is equal to integral minus infinity to plus infinity f1 of y into f2 of x minus y dy is called their convolution. Convolution na enna அப்படினு சொல்லிருக்கோம். That's all. If phi of t is the characteristic function of some random variable x, then phi of t bar
pi of minus t modulus of pi of t whole square real part of pi of t are all characteristic functions. 1 மார்க்ல கேட்கலாம். The product of characteristic function is also characteristic function. If pi 1 of t and pi 2 of t are characteristic function, then their linear combination psi of t is equal to a1 pi 1 of t plus a2 pi 2 of t is also a characteristic function if a value is greater or equal to 0, b value is greater or equal to 0 and a plus b is equal to 1. இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுனாக்கா லீனியர் காம்பினேஷனும் நமக்கு என்னவா இருக்கும்னு கேட்டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னாக்கா அந்த கான்ஸ்டன்ட் வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். சம் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 வரணும். தட்ஸ் ஆல். இட் கேன் பி ஜெனரலைஸ்டு டு n characteristic function. Inverse theorem. Let f of x and pi of t denote respectively the distribution function and the characteristic function of the random variable x. If interval a minus h comma a plus h is the continuous interval of the distribution function capital F of x, then f of a plus h minus f of a minus h is equal to limit t tends to infinity 1 by pi into integral minus t to t sin ht by t into e power minus ita into pi of t dt. இன்வர்ஷன் தியரத்தோட ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. சரிங்களா? 1 மார்க்ல கேட்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு இந்த தியரம் நேம் என்ன, நேம்டு தியரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனாக்கா இன்வர்ஷன் தியரம் ஸ்டேட்ஸ் த அப்படின்னு சொல்லிட்டு இதில் 4 ஆப்ஷனில் இது ஒரு ஆப்ஷன் வர மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? A necessary and sufficient condition for two distributions with the probability density functions f1 of x and f2 of x are to be identical is that their characteristic function pi 1 of t and pi 2 of t are identical. So distribution functions identical naka the corresponding characteristic function identical. Characteristic function equal அப்படினாக்கா corresponding distribution function identical. That means they are equal அப்படின்னு அர்த்தம். So the necessary and sufficient condition for the random variable x1 and x2 to be independent is that their joint characteristic function is equal to the product of their individual characteristic function. அதாவது joint characteristic function of x1 comma x2 is equal to product of the individual characteristic function pi of x1 of t into pi 2 of x2 of t. எதுக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா the random variable x1 and x2 are independent இருக்கிறதுக்கு necessary and sufficient condition. ஓகேங்களா? ஸோ இதோட எதோட ரிசல்ட் முடியுதுன்னு கேட்டிங்கனாக்கா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்ஸ் முடியுது. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. அப்புறம் ஒரு ப்ராப்ளத்துக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அடுத்து குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அந்த குமுலன்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்ணோம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்து இன்னும் ஒன் மோர் ஃபங்க்ஷன் இருக்குது. அது நம்ம மெட்டீரியலில் எழுதலை. அது நம்ம ஸ்டார்ட் டூவில் எழுதி கொடுத்துடலாம். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம அடுத்த ரிசல்ட்டில் வந்து பைனாமியல் பாய்சான் நார்மல்லாம் படிக்கும் பொழுது எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது ஒரு 1 or 2 பேஜஸ் தான் வரும். 1 பேஜஸ் வரும். இல்லை அவ்வளோதான். ஸோ ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்ட் 2ல் எழுதி கொடுத்துட்றேன். இதோட நமக்கு ஸ்டாண்ட் 1 ரிசல்ட் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா?